ஒரு நாள் இஸ்ரவேல்ல எருசலேம் பண்டிகைக்கு எல்லாம் வந்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அந்த பண்டிகைக்கு அந்த இடத்துக்குள்ள நுழைகிறார், இஸ்ரவேலுக்குள்ள நுழைகிறாருங்க. வாசிப்போம். மத்தேயு 21:8 வாசிக்கலாம். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு ஆசை. அந்த குருத்தோலை என்ன பண்றாங்க? ஒசன்னா, எங்களுக்கு ஒரு ராஜா வந்துட்டாரு. தன்னுடைய வஸ்திரங்கள் எல்லாம் கழட்டி கீழே போடுறாங்க. எங்களை ஆளுகிறவர் இவர்தான் ராஜா, இவர்தான் எங்க ராஜா என்று சொல்லி என்ன பண்றாங்க? தன்னுடைய வஸ்திரங்களை கழட்டி அந்த கிளைகளை ஆட்டி என்ன சொல்றாங்க? ஒசன்னா. ஒசன்னா என்றால் என்ன அர்த்தம்? ரட்சிப்பு. என்னை ரட்சிங்க, என்னை மீட்டுக் கொள்ளுங்க, நீர்தான் எங்களுக்கு ராஜா என்று சொல்லி யூத ஜனம் அந்த இடத்துல ரோம ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கிற வேளையில அங்க சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல பவனி போகிறாருங்க. கீழ்வசனம் வாசிங்க. முன்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீது குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினால் வருகிறவருக்கு ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. தாவீதின் குமாரனே ஓசன்னா, யூத ராஜ்யத்துல வந்தவரே ஓசன்னா, லாசருவை உயிரோடு எழுப்பினவரே ஓசன்னா, நீங்க தான் என் ராஜா என்று சொல்லி இயேசுவை புகழ்ந்தார்கள், இயேசுவை வரவேற்றார்கள். பிரியமான தேவச்சனமே, சொந்த சுயநலத்திற்காக யூத ஜனங்கள் இயேசுவை வரவழைத்தார்கள். எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று வரவழைத்தார்கள். அற்புதங்களை அதிசயங்களை பார்த்து வரவழைத்தார்கள். ஆனா இயேசுவோ யூதர்களுக்கு மாத்திரம் ராஜாவாய் அவர் காணப்படவில்லை. அவர் ஏன் கழுதையின் குட்டியின் மேல் யாருமே அமராத ஒரு கழுதையின் மேல் அவர் ஏன் ஏறி வர வேண்டும்? அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் தன்னை தாழ்த்தினார். அவர் தன்னை தாழ்த்தினார். பொறுமை அந்த இடத்துல காட்டினார். அவர் குதிரையில வந்திருந்தா என்றைக்கும் இந்த உலகம் முடிந்து போயிருக்கும். அவர் தாழ்த்திய நோக்கம் உனக்காக, எனக்காக, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனத்திற்காகவும் அவர் தன்னை தாழ்த்தினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிக சந்தோஷம், எனக்கு ஒரு ராஜா வந்துட்டார் என்று சொல்லி. ஆனா கர்த்தர் ஓசன்னா என்று கூறினார்கள். ஜனங்கள் தங்கள் உடைகளை பாதையிலே விரித்தவர்களாய் காணப்பட்டார்கள். அவங்களுடைய உடைகள் எல்லாம் கழட்டி போடுறாங்க. ஆண்டவர் அதையெல்லாம் கேட்கல. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அவருடைய உடைகள் எல்லாம் கழட்டி கீழே போட்டார். எங்க போட்டார்? சிலுவையில. உனக்காக, எனக்காக. வெறும் யூதருக்கு மாத்திரம் ராஜா அல்ல, யூதர்களுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் பிரஜாதிக்கும் நான் தேவனாய் காணப்பட வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனத்திற்கும் என் ரத்தத்தை நான் கொடுக்க வேண்டும். என்னுடைய வஸ்திரத்தை எல்லாம் கழட்டி சீட்டு போட்டு பகிர்ந்து கொண்டார்கள். உனக்காக, எனக்காக. இயேசு அந்த எருசலேமுக்குள்ள நுழையும் பொழுது அவர் கண்ணீர் விடுகிறார், அவர் துக்கப்படுகிறார். இந்த ஜனங்கள் ஏன் இன்னும் விசுவாசம் இல்லாத ஜனங்களாய் காணப்படுகிறார்களே என்று. இன்றைக்கு நாம எதை கலட்டி போட போகிறோம்? நம்முடைய அழுக்குகளை கலட்டி போடலாம், நம்முடைய பாவங்களை கலட்டி போடலாம், தேவனுக்கு விரோதமாக செய்கிற காரியங்கள் கலட்டி போடலாம்.
அவர் ஏறிய கழுதை எது? யாருமே ஏறிடாத கழுதை. உன் இதயம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? எந்த அழுக்குகளும், எந்த கசப்புகளும், எந்த பாவங்களும் சுமக்காத இருதயமாய் காணப்பட்டால் மாத்திரமே இயேசு உனக்குள் பிரவேசிப்பார். ஹல்லேலூயா. நாம் அப்படி வாழ வேண்டும் தேவ பிள்ளைகளே. இயேசு வந்த நோக்கம் ஒரே ஒரு நோக்கம், உன்னையும் என்னையும் ரட்சிப்பதற்காக தான் வந்தாருங்க. ரட்சிப்பின் சுவிசேஷம் தான் இந்த உலகத்துல இன்னும் போய்கொண்டிருக்க வேண்டும். ஆறுதல் குடிக்கிற வசனங்கள் உண்டு. நீ ரட்சிப்புக்குள்ள காணப்படும் பொழுது ஆறுதல் தானாக கர்த்தர் கொடுக்கிறார். நம் இதயத்தை ரட்சிப்புக்குள்ள கொடுக்கணும், நம் குடும்பங்களை ரட்சிப்புக்குள்ள கொடுக்கணும். இப்படி கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேற்றுதலை கர்த்தர் நிறைவேற்றினார். அவர் அந்த புதிய ஏற்பாடுல இயேசு வந்த பிறகு இது நடக்கல. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே எத்தனையோ ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக இந்த தீர்க்க தரிசனம் வார்த்தை தேவனால் கொடுக்கப்பட்டது. இயேசு பிறந்த பிறகு அது நிறைவேறினதாய் காணப்பட்டது. தேவ பிள்ளைகளே, அதுதான் தீர்க்க தரிசன வார்த்தை, அதுதான் இயேசுனுடைய வார்த்தை, அதுதான் கர்த்தருடைய வார்த்தையாய் காணப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, அந்த தீர்க்க தரிசனம் சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருங்களா? நீதி உள்ளவராக இருக்கிறார். அவருங்க அவர் நீதி உள்ள தேவனாய் காணப்பட்டதுனாலதான் யூதர்களுக்கு மாத்திரம் தேவனாய் இல்லாமல் உனக்காகவும் எனக்காகவும் தேவனை அறியாத புறச்சாதியால் நாம் வாழ்ந்த இந்த பாவத்தில் இருந்த நமக்கும் அவர் நீதி உள்ள தேவனாய் காணப்பட்டார். அவர் நீதி உள்ள தேவனாய் நமக்குள்ள காணப்பட்ட தேவனாய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார், தாழ்மை உள்ளவரும், ரட்சிக்கிறவரும், தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியன் மேலும் ஏறி வருகிறவருமாயிருந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு பிறக்காதற்கு முன்பாகவே, இயேசு பிறக்காதற்கு முன்பாகவே இந்த வார்த்தை என்ன பண்ணப்பட்டிருக்கிறதுங்க? உரைக்கப்பட்டிருக்கு. தீர்க்க தரிசனம் நிறைவேறிக்கப்பட்டிருக்கிறது. அது தாங்க நம் தேவன், அவர் தாங்க நம்ம தேவன். உன்னையும் என்னையும் குறித்து கர்த்தர் சில தீர்க்க தரிசன வார்த்தைகளை வைத்திருக்கிறார். உனக்கு அநேக நன்மைகளை கட்டளைக்கு ஆண்டவர் வல்லவராய் காணப்படுகிறார். நாம் ஏற்றுக்கொள்வதில்லை, நாம் காத்திருப்பதில்லை. காத்திருக்கணும் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. அங்க பாருங்க, எருசலேம் குமாரத்தி கெம்பீரித்து, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். இந்த வார்த்தை தீர்க்க தரிசனம் மூலமா என்ன பண்ணிடுச்சுங்க? சொல்லப்பட்டுச்சு. இப்ப இந்த வார்த்தையெல்லாம் நினைவுபடுறாங்க. ஐயோ, எருசலேம்ல ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரே, ஒரு ராஜா பிறக்கிறாருன்னு சொன்னாரே, அவர் ராஜா எப்படி வரனாரு? எப்படி வரனாருங்க? தாழ்மையா ரட்சிப்பதற்காக கழுத குட்டி மேலையும் மரியன் மேல நான் வரேன்னு சொன்னாரே, அவர் அற்புதத்தை செஞ்சார் தானே, இவர் தான் அந்த ராஜான்னு சொல்லிட்டு. ஆனா அவர் ராஜா தான். இவர் இங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த தீர்க்க தரிசன உரைக்க வார்த்தைய எங்களுக்கு மாத்திர ராஜா என்று ஆரம்பித்தாங்க. ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே மத்தேயுல நம்ம வாசித்தோம். அதே மத்தேயு 21 எடுத்துக்கொள்ளுங்க, 5ஆம் வசனத்தை வாசிங்க. அதிலே தீர்க்கதரிசியின் உரைக்கப்பட்டதாவது, தீர்க்கதரிசி உரைக்கப்பட்டதாகுது, நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. பாருங்க, அன்று வாக்கு கொடுத்தார் இல்லையா?
தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் என்ன ஆச்சுங்களா? நடந்தது. தேவனுடைய வார்த்தை உண்மை உள்ள வார்த்தை, தேவனுடைய வார்த்தை நீதி உள்ள வார்த்தை, தேவனுடைய வார்த்தை ரட்சிப்பின் வார்த்தை. ஐயோ, இவர் ராஜா வந்துட்டார் எங்களுக்காக என்று சொல்லி, ஓசன்னா தாவீதின் குமாரனே எங்களை ரட்சியம் என்று சொல்லி அநேக தேவனை புகழ்ந்தார்கள். தன்னுடைய வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் கழட்டி போட்டார்கள். இவர் தாழ்மை உள்ள கழுதையின் மேல் வருகிறார். ஹல்லேலூயா. அவர் தாழ்மை உள்ள கழுதையின் மேல் தன்னை தாழ்த்தி வருகிற தேவனாய் காணப்பட்டார். அப்ப பாருங்க, உலக ராஜாக்கள் பெருமையோட தான் வருவாங்க. எப்படி வருவாங்க? பெருமையோடு, குதிரையிலோ ரதத்திலோ வருவாங்க. ஆனா தாழ்மையில வந்த நோக்கம் உன்னையும் என்னையும் தாழ்மையிலிருந்து மீட்பதற்காக இயேசு வந்தார். உன்னையும் என்னையும் தாழ்மையில இருந்து வாழ்ந்த என்னையும் உன்னையும் மீட்க இயேசு வந்தாருங்க. அந்த அடையாளத்தை கர்த்தர் கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, அந்த அடையாளத்தை கர்த்தர் வைத்திருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்க, இயேசு தாழ்மையுடன் வந்தார். அவர் தாழ்மையாகவே காணப்பட்டார். கடைசி பரிந்தும் அவர் தாழ்மையாயிருந்தார். உனக்காக எனக்காக அவர் அடிக்கும் பொழுது அவர் தாழ்மையோடு காணப்பட்டார். தாழ்மையோடு காணப்பட்டார். ஒரு தடவை சரிப்படுத்திட்டு விட்டுடணும், அடிக்கடிக்கு அதை சரிப்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. பாருங்க, பிலிப்பியர் 2:8 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்மை தாழ்மையோடு, மரண பரிந்த தாழ்மையோடு இருந்தார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். எவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தைங்க. பிலிப்பியர் எடுத்துக்கொள்ளுங்க. பிலிப்பியர் 4:2 வாசிப்போம். மன்னிக்கணும். ஆமென். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டார். எப்படி காணப்பட்டாருங்க? அவர் பிறப்பு எப்படியா காணப்பட்டுச்சுங்க? மனுஷரூபமாய். அந்த தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேறுதுங்க. மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரிந்தும், அதாவது சிலுவையின் மரண பரிந்தும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஹல்லேலூயா. எப்படி தாழ்த்தினாருங்க? மரண பரிந்தும். அவரு என் பிள்ளைங்க எனக்கு சொந்தம், என் பிள்ளைகளுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக தான் வந்தேன். நீ என்ன அடிச்ச, ஜாட்டியால அடிச்ச, ரத்தம் கொட்டுது, எங்கெங்கயோ விஷ முள்ளுகளை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து என் தலைமையில நீ வச்ச. என் பிள்ளைகளுக்காக நான் எதையும் தாங்குவேன் என்று பிதா வாக்கு கொடுத்தபடியே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல, அதாவது சிலுவையின் மரண பரிந்தும் உனக்காக எனக்காக அவர் தாழ்மையாக இருந்தார். உனக்காக எனக்காக தாழ்மையாக இருந்தார். அந்த ஓலைகளை எடுத்துக்கொண்டு ஓசன்னா என்று கூறினார்கள். ஓசன்னா என்றால் என்ன? எங்களை ரட்சியும், எங்களை ரட்சியும் என்று அந்த இடத்துல சொல்றாங்க. ஆண்டவர் ரட்சிப்பதற்காக பிறந்த தேவன். யூத ஜனத்திற்கு மாத்திரமல்ல, இதை நல்லா கவனிக்கணும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனத்திற்கும் இயேசு நமக்காக பிறந்தார். நமக்காக பாடுகளை அனுபவித்தார். ஹல்லேலூயா. அதுதான் வாசித்த சங்கீதம் 118 சங்கீதத்திற்கு முன்பாக யோவான் 12:13 எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 12:13 ஒருவர் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 118 எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அவர்கள் புகழ ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் புகழ ஆரம்பிக்கிறார் தேவ பிள்ளைகளே. அவங்க நினைச்ச காரியம் எல்லாம் என்ன தெரியுங்களா? இந்த ரோம ஆட்சியை கவிழ்க்க போகிறோம், எங்களுக்கு ஒரு ராஜா வந்துட்டாரு. வாசிங்க யோவான் 12:13 வாசிங்க. 12:13 யோவான் 12.
ஆமென். அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி ஹalleluya. புறப்பட்டு 12-13 வசனத்தை வாசி. குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா, அங்கே என்னங்க? ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்திலே வருகிற இஸ்ரவேலின் ராஜாவுக்கு ராஜா ஸ்தோத்திரிக்கப்படுவார் என்று ஆர்ப்பரித்தார்கள். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன? எங்களுக்கு மாத்திரம் தான் அவர் ராஜா, அவர் எங்களுக்கு மாத்திரம் ராஜா. எப்படிப்பட்ட ராஜாவா அவங்க காணப்பட்டாங்க? இந்த உலகத்து ராஜாவா காணப்பட்டாங்க. அவருடைய சிந்தனையில என்னங்க? ஒரு ரோம ஆட்சி எப்படி இருக்கிறார்களோ அதே போல இவரு எங்களுக்கு ஒரு ராஜா என்று சொல்லி மாம்ச சிந்தனைக்காக அவங்க இயேசுவை ராஜா என்று ஓசனா என்று சொன்னாங்க. ஆனா அவர் வந்தது உலக ராஜாவா வந்தாரா? இஸ்ரவேலுக்கு மாத்திரம் ராஜாவா வந்தாரா? இல்ல தேவ பிள்ளைகளே, அந்த இஸ்ரவேல் ஜனங்க எங்களுக்கு ராஜா மாத்திரம் வந்துட்டார். இனி ரோம ஆட்சி எனக்கு இல்ல, யூத ஆட்சி வேண்டும். இயேசு எங்களுக்கு ராஜா, ஓசன்னா, என்னை ரட்சித்தார் என்று சொன்னாங்க. ஆனா இயேசுவோ அப்படி வரலைங்க தேவ பிள்ளைகளே. உலக மாம்ச சிந்தனைக்கு அவர் வரல, நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக ராஜா வந்தார். நம்முடைய சாபங்களை நீக்குவதற்காக ராஜாவா வந்தார். அவர்தான் உண்மை உள்ள இயேசு கிறிஸ்துவா வந்தாருங்க. புகழ்றாங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜா என்று. ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினால வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்படுவார் என்று ஆர்ப்பரித்தார்கள். வஸ்திரங்களை எல்லாம் கழட்டி போட்டு ஆர்ப்பரித்தார்கள். இயேசு காத்துக் கொண்டே இருக்கிறார். எல்லாருமே என்ன நடக்க போகுது என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தை கொடுத்து இப்படியெல்லாம் தேவனை மகிமைப்படுத்திட்டு அடுத்த வாரத்திலேயே எந்த வாய் ராஜான்னு சொன்னார்களோ, எந்த வாய் ஓலையை எடுத்துக்கொண்டு ஓசன்னான்னு சொன்னார்களோ, இவர்தான் என் ராஜான்னு சொன்னார்களோ, அதே ஜனம் இவரை சிலுவையில் அறையுங்கள் என்று சொன்னார்கள். அதே ஜனங்கள் சிலுவையில் அறையுங்கள் என்று சொன்னார்கள். ஏன்? இவர் எங்களுக்கு மாத்திரம் தான் வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோம். இவர் இந்த உலகத்திற்கே சிலுவையில் அறிய போகிறாரா? இவரை முதலில் சிலுவையில் அறியுங்கள் சொன்ன வாய் மறுதலித்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இயேசுவுக்காக வாக்கு கொடுத்திருப்போம். அந்த வாக்குல மரணம் பரிந்து நம்ம நிலைத்திருக்கணும். சபையை விட்டு விலகாதபடி, தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகாதபடி, என்ன நடந்தாலும் இயேசு ஓசன்னா என்னை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிங்க 118ஆம் சங்கீதம் 24 வாசிங்க. Thank you for இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம் என்று சொல்லி போற்றுகிறாங்க. ராஜா வந்துட்டாருன்னு அவங்க சொன்னதல்லங்க. இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை இது. என்னங்க? இது நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை. எல்லாருமே சொல்லுங்க, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யூதருக்காக வரலன்னு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து யூதருக்காக வரல, உலகத்தில் இருக்கிற நமக்காக வந்தார். எல்லா ஜனத்திற்காக வந்தார். இது உண்டு பண்ணினது நமக்காக. சொல்லுங்க பக்கத்துல, இது நமக்காக உண்டு பண்ணினார் இயேசு. பக்கத்துல பார்த்து கொடுங்க, செகண்ட் பண்ணி கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது கீழ் வசனத்தை வாசிப்போம். கர்த்தாவே ரட்சியம், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணினார். யூதருக்கல்ல, யூதரையும் சேர்த்து எல்லா ஜனத்திற்கும் அவர் சிலுவையில வாய்க்க பண்ணினார். அவர் சிலுவையில நமக்காக அவர் ஏந்தினார். நமக்காக சிலுவையின் ரத்தத்தை சிந்தினார். நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார்.
நம்ம துக்கங்களை ஏற்றுக்கொண்டார். வேற இந்த உலகத்து ராஜாவா நான் வரலப்பா, நீ ஓசனா சொல்றதுக்கு உனக்கு மாத்திரம் அல்ல, எல்லா ஜனத்திற்கும் மீட்பதற்காகவே நான் வந்தேன். அவங்க நினைச்சாங்க யோர்தான் கிட்ட போவாங்க, நம்ம எல்லாரும் அப்படியே போவோம்னு நினைச்சாங்க. ஆனா கிறிஸ்து இயேசு அவர் எருசலேம் கடந்து போகும் பொழுது அவர் ஆலயத்தை நோக்கி போகிறார். அவர் அடிக்கப்படுகிற பஸ்காக்கு எப்படி ஒரு ஆடை ஒரு வாரத்திற்கு முன்பாக வைப்பார்களோ அப்படி அவர் நினைச்ச காரியம், நான் உனக்கு இந்த உலகத்தை ராஜாவா வரல, நான் ஆலயத்துக்கு போகிறது எதற்காக என்றால் நான் பஸ்காவாக போகிறேன், நான் அடிக்கப்படுகிற ஆடாக போகிறேன், நான் எல்லாருக்காக பலியாக போகிறேன் என்று ஆலயத்தை தேடி போனார். இன்றைக்கு உன்னுடைய ஆலயம் உன் இதயத்தை தேடி வந்திருக்கிறார் இயேசு. இன்றைக்கு உன் இதயத்தை தேடி வந்திருக்கிற இயேசு உனக்காக எனக்காக பலியான இயேசுங்க. உனக்காக எனக்காகங்க. கீழ்வசனத்தை கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை நமக்கு, யாருக்குங்க? நமக்கு. சொல்லுங்க, எனக்கு. இந்த வார்த்தை எனக்குன்னு சொல்லுங்க. பாருங்க, அந்த இடத்துல நாமத்தில் வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டார் என்று சொல்லி விசுவாசம், உண்மையான விசுவாசம், வெளிப்படையான விசுவாசம், உண்மையான விசுவாசம். இனி எந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கிறது? எந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கிறது? பொய்யான வெளிப்படையான விசுவாசமா? உண்மையான உள்ளத்துல இருக்கிற விசுவாசம் உனக்குள்ள காணப்படணும். அவர் நீங்க சொல்லணும், ஓசன்னா செய்ய எனக்கு. சொல்லுங்க, ஓசன்னா செய்யும் எனக்கு. ஓசன்னா செய்யும் எனக்கு. அந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு வாரம் கடந்து போன பிறகு அவர்களை சிலுவையிலே அறையுங்கள் என்றார்கள். என்ன சொன்னாங்க? மத்தேயு 27:22 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. Matthew chapter 27. Thank you Lord, thank you Lord, thank you Lord. 27:22. அப்படியே உட்காருங்க பிள்ளைகளா. Thank you Jesus. பிலாத்து அவர்களை நோக்கி அப்படியானால் கிறிஸ்து எண்ணப்பட்டபடியினால் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும்? யார்கிட்ட கேட்கிறார் தெரியுங்களா? ஓசன்னா, தாவீதின் குமாரனே, உங்களை நான் ஸ்தோத்திரிக்கப்பட வேண்டும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தன்னுடைய உடைகள் எல்லாம் கட்டி போட்டாங்க பத்தியா? ஓசன்னான்னு சொன்னாங்க பாத்தீங்களா? அந்த ஜனத்தை பார்த்து பிலாத்து கேட்கிறாரு, சரிப்பா, நீங்க ஓசன்னான்னு சொன்னீங்களே, நீங்க ஆராதிச்சீங்களே, இவர்தான் எங்க ராஜா நீங்களே, இந்த ராஜாவை என்ன பண்ணலாம்னு கேட்கிறாரு. இந்த இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணலாம்னு கேட்கிறாரு. சொல்றாங்க, என்ன செய்ய வேண்டும் என்று வாசிக்கும் போது அந்த இடத்துல விட்டதை அப்படியே பிடித்துக் கொள்ளணும். வாசிக்கும் பொழுது அந்த அப்படியே கண்டினியூட்டியா நீங்க வாசிக்கும் பொழுது தான் உங்களுக்கு புரியும். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை பாருங்க, என்ன சொல்றாருங்க? அவனை என்னாங்க? இதுக்கு முன்னாடி என்னாங்க? ராஜா. என்ன சொன்னாங்க? ராஜா. ஓசன்னா எங்களை ரட்சிக்கிற ராஜா நாங்க. இப்போ அதே சின்ன வாயில அங்க படிங்க இன்னொரு தடவை. அவனை என்னங்க? அவனை சிலுவையிலே அறிய வேண்டும் என்று எல்லோரும் சொன்னாங்களா?